மக்களே, நண்பர்களே, நாம் இன்னைக்கு பேச போறது ஒரு செய்தி பற்றி மட்டுமில்ல, நம்ம வீட்டு கதவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு இருண்ட பக்கத்தை பத்தி. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு அழகான குடும்பம். நேத்து வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க, ஆனா ஒரு அதிகாலை 3 மணி அந்த ஊரே தூங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு வீட்டுல மட்டும் மரண அமைதி. ஒரு தாய் முழிச்சு பாக்குறாங்க, பக்கத்துல பெத்த பிள்ளை, வெறும் 6 மாச குழந்தை. ஆனா அந்த பிஞ்சு உடம்புல உயிர் இல்லை. கூட இருந்த கணவனையும் காணும். காதல் கல்யாணம் குழந்தைன்னு கனவு கண்ட அந்த பெண்ணுக்கு விடியற்கால விடிஞ்சப்போ மிச்சம் இருந்தது ஒரு பிணம் மட்டும்தான். யார் செஞ்சது? எதுக்காக செஞ்சாங்க? ஒரு மனுஷன் எப்படி தன் சொந்த ரத்தத்தை கொல்ல துணிகிறான்? இது அந்த ஒரு வீட்டில் நடந்த விஷயம் மட்டும் இல்ல, ஒரு சமூக நோய். வாங்க அதை பத்தி ஆழம் அலசுவோம். இந்த கதையில வர்ற கணவன் மனைவிக்குள்ள சில காலமாக கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த பெண் கோவிச்சிட்டு தன் அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கதான் அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட் 2 பேரும் இடையில வாக்குவாதம் நடந்திருக்கு. ஆனா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சு எல்லாரும் ஒன்னா தூங்க போயிருக்காங்க. நடுவுல அந்த 6 மாச குழந்தை. ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் அப்பா. விடியற்கால அந்த பெண் முடிச்சு பார்த்தப்போ கணவர் அங்க இல்ல. போன அண்ணி கேட்டப்போ அவர் ஏற்கனவே அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியூருக்கு போயிட்டதா சொல்றாரு. பெத்த பிள்ளை அசைவில்லாம கிடக்கு. ஆனா இவர் ஊரை விட்டு ஓடுறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த 6 மாச குழந்தைக்கு என்ன தெரியும்? பால் குடிச்சிட்டு தூங்குற அந்த பிஞ்சு கழுத்தை பெத்த கையாலேயே நெரிக்கும் போது அந்த ஆளோட மனசாட்சி எங்க போச்சு? இது வெறும் கோபம் மட்டுமில்ல, இது ஒரு மிருகத்தனம். இப்போ போலீஸ் தேடுதல் வேட்டையில இறங்கிக்காங்க. தப்பிச்சு ஓடுனாலும் போன் முன்னும் பின் முரணா பேசினாலையும் அந்த நபர் தான் குற்றவாளின்னு அப்பட்டமா தெரியுது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நமது நாட்டின் சட்டப்படி இது மிக கடுமையான கொலை குற்றம். இதுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ கிடைக்க வாய்ப்பிடுச்சு. ஆனா இங்க நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு சாதாரண மனுஷனை இப்படி ஒரு கொடூரமான கொலைக்காரனா மாத்துறது எது? இங்கதான் குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி நாம பேசணும். எங்க வீட்டு பிரச்சனை நாங்க பார்த்துக்கிறோம்னு 4 செவத்துக்குள்ள நடக்கிற சண்டையை நாம சாதாரணமா விட்டுடுறோம். ஆனா அந்த சத்தம் ஒரு குழந்தையோட மூச்சை நிறுத்துற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்குதான் இங்க பெரிய தப்பு. குடும்ப வன்முறையால பாதிக்கப்படுற பெண்கள் 70% அதிகமான கேஸ்ல குழந்தைகளும் சேர்த்து பாதிக்கப்படுறாங்கிறது ஆய்வு. சில ஆண்டுகளுக்கு இருக்குது வெறும் கோபம், சில ஆண்களுக்கு வரும் வெறும் கோபம் மட்டுமில்லை, அது ஒரு அதிகார மனப்பான்மை. என் பேச்சை கேட்கலையா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? இதுக்காக ஒரு உயிரை எடுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நமக்கு தேவைப்படுற விழிப்புணர்வு என்னண்டா, முதலாவது மௌனமான. வீட்டுக்குள்ள நடக்கிற வன்மையே சகிச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய பல ஹெல்ப்லைன் நம்பர்கள் இருக்கு. 2வது விஷயம்தான், பக்கத்து வீட்டுக்காக அக்கறை கொள்ளணும். பக்கத்து வீட்டுல ஒரு பெண் அலற சத்தம் கேட்டா அது அவங்க வீட்டு பிரச்சனைன்னு ஒதுங்கி போகாதீங்க. நீங்க கொடுக்குற ஒரு சின்ன தகவல் ஒரு உயிரை காப்பாற்றலாம். 3வது தான் சொல்ல வர்றது, கோபம் மேலாண்மை. ஆண்களுக்கு ஒரு வார்த்தை, கோபம் வரும்போது அந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. ஒரு நிமிஷ ஆவேசம் உங்கள் மொத்த வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையே அழிச்சிடும். இனி ஒரு உயிர் போகக்கூடாது. அந்த 6 மாச குழந்தை உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சது இப்பதான். அப்பான்னு கூப்பிடக்கூட அந்த பிஞ்சு குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த தந்தை பிடிபடுவார், தண்டனை கிடைக்கும். ஆனா அந்த தாய்க்கு அவளோட பிள்ளை திரும்ப கிடைக்குமா? இந்த வீடியோ நான் பதிவு செய்யறதுக்கு காரணம், இந்த மாதிரி ஒரு கொடூரம் இனி ஒரு வீட்லையும் நடக்கக்கூடாது. கோபத்தை விட உயிர் பெருசு, கௌரவத்தை விட அன்பு பெருசு. அந்த பெண்ணுக்கு தேவையான நீதி கிடைக்கணும். இந்த தகவலை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க நண்பர்களுக்கு இதை காட்டுங்க. ஒரு நிமிஷம் கோபம் ஒரு வாழ்க்கையை எப்படி அழிக்கும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் உங்களை ஜே.